ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வந்து ஒரு லெஃப்ட் ஓவர் ரெசிபி. அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா நான் எக்கு வந்து பீட் பண்ணிகிட்ருக்கிறேன். அது வந்து ஆலு ஸ்டஃப்டு எக் சப்பாத்தி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நமக்கு வந்துட்டு சப்பாத்தி தேவைப்படும். அதெல்லாம் ஒரு சப்பாத்தி வந்து நான் திரட்டி வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா எக்கு வந்துட்டு ஒரு எக்கு வந்து போட்டுட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கூட வந்து எக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இட்லி பொடி தேவை. இன்றைக்கி வந்து நான் ஸ்டஃபிங்காக வந்துட்டு நான் உருளைக்கிழங்கு மசாலா எடுத்திருக்கேன். எனக்கு வந்து இந்த மசாலா, அதுக்கப்புறம் நான் இப்போது சப்பாத்திக்கு யூஸ் பண்ண போகிற பேட்டர் ரெண்டுமே பார்த்திங்கன்னா எனக்கு மார்னிங் லெஃப்ட் ஓவர் நான் பூரிக்காக ப்ரிப்பேர் பண்ணினது. அதுதான் வந்துட்டு இன்றைக்கி நான் டின்னருக்கு வந்துட்டு இந்த டிஷ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வந்து நமக்கு இப்படி ஒரு லெஃப்ட் ஓவர் இருக்குது அப்படின்னா அது எப்படி ஒரு நியூவாக டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதா வந்து இந்த வீடியோ. நான் சப்பாத்திக்கு தவா வந்து இங்கே வச்சுருக்கேன். நல்லா சூடானதுக்கப்புறமா வந்துட்டு நான் இந்த சப்பாத்தி வந்துட்டு இந்த தவாவில் வந்து சேர்த்துக்கிட்டேன். இது பார்த்திங்கன்னா 2 சைடு வந்துட்டு ஒரு நிமிஷம் வந்து வெந்தால் போதும். நல்லா பபிள்ஸ் வரும். அந்த அளவுக்கு வந்துட்டு இதை திருப்பி போட்டு நல்லா வந்து இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா இங்கே வந்து மேலே பபிள்ஸ் வந்துடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற எக்கை வந்து 2 சைடும் சேர்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இந்த சைடு சேர்த்துக்கலாம். எக் வந்து நல்லா நீங்கள் பீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் வந்து இப்போ பாதி மட்டும் இந்த சைடு சேர்த்துக்கோங்க. எக்கை நல்லா சேர்த்துட்டு ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம். ஸோ அதே மாதிரி நம்ம வந்துட்டு இந்த சைடும் வந்துட்டு பேலன்ஸ் இருக்கிற எக்கு சேர்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நம்ம வந்து லெஃப்ட் ஓவர் வச்சுட்டு செஞ்சோன்னே தெரியாது. ஸோ இந்த டிஷ்க்கு வந்து நீங்கள் லெஃப்ட் ஓவர் தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து இல்லை. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்போ கூட அது செய்யலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி மாவு வந்து ஓரளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். கூடவே வந்து எக்கும் இருக்கும். இது ஒரு நீங்கள் ஸ்நாக்காக கூட செஞ்சு தரலாம். நல்லா அது குக் ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு கொஞ்சமாக வந்து நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா சப்பாத்தி உங்களுக்கு நல்லா உப்பி வருது. இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் எடுத்து வச்சுருக்க மசாலா வந்துட்டு இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து நீங்கள் இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை தான் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. உங்கள்கிட்ட நீங்கள் என்ன இருக்கோ, மத்தியானம் நீங்கள் ஏதாவது பொரியல் செஞ்சுருக்கலாம், அது இருந்தால் கூட இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க, நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் மத்தியானம் செஞ்ச தக்காளி தொக்கு இல்லை நீங்கள் வெறுமனே சட்னி கூட இதில் வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை அப்படியே நம்ம ரோல் பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இல்லை குழந்தைங்களுக்குலாம் பிடிச்ச மாதிரி வந்துட்டு இது சின்னதாக நான் கட் பண்ணி காமிக்கிறேன். அந்த மாதிரி கூட செஞ்சு கொடுத்தா ரொம்ப அவங்க இன்ட்ரெஸ்டிங்காக என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இது பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் ஒன்று சாப்பிட்டாவே நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ ஸ்டஃபிங் தேவையோ கம்மியானா அவ்வளோ சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிறேன். இந்த சப்பாத்தி ஃபுல்லாக ஃபில் ஆகிற அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நான் வந்து இட்லி பொடி சொல்லியிருந்தேன் இல்லையா, அது வந்து இங்கே சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் இட்லி பொடியே சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். அப்படி இட்லி பொடி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சமாக பெப்பர் கூட சேர்த்துக்கலாம். இட்லி பொடி சேர்த்ததுக்கப்புறமா வந்துட்டு இது மெதுவாக வந்துட்டு அப்படியே திருப்பி போட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த இட்லி பொடி அந்த மசாலா எல்லாமே வந்துட்டு நல்லா வந்து உங்களுக்கு குக் ஆகணும். குக் ஆனாவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வந்து ஒரு ஸ்மெல் வரும். நீங்கள் வந்து இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு இது நல்லா வேகட்டும். ஸோ நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி இதை எடுத்துடலாம். நம்மளோட ஸ்டஃப்டு சப்பாத்தி சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. இது பாருங்கள், உள்ளே இருக்கிற நல்ல அந்த ஃபில்லிங் எல்லாம் பார்த்தாவே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் வந்து இது ரோல் பண்ணியிருக்கேன். இது வந்து நீங்கள் கிட்ஸ்க்கான லஞ்ச் பாக்ஸு இல்லாட்டி ஸ்நாக்ஸு கூட நீங்கள் இந்த மாதிரி தரலாம். இது வந்துட்டு உங்களுக்கு சைட் டிஷ் எதுவும் தேவைப்படாது. இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சட்னியோடு வந்து இதை சர்வ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ நம்மளோட சப்பாத்தி வந்துட்டு நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து சூப்பராக இப்போ வந்திருக்கு.
நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.